ஹலோ வாரியர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு சவாரி வந்தாச்சு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ்ன்ற ஒரு ஏரியாவில் சைட் பக்கத்துலேயே தான் நிற்கிறோம். ஆளுங்க வரணும், கொஞ்சம் ஜாமான் எடுத்துகிட்டு பைபாஸில் உள்ள ஆராதனா மால்கிட்ட போய் இறக்கணும். அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான், ஏற்றியாச்சு. இன்னும் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஏற்றுறாங்களான்னு பார்ப்போம். மொத்தம் 2 கொக்காளி ஏற்றியாச்சு. 2 இருக்குது. ஏற்றிட்டு ஆராதனை போக வேண்டியதுதான். அடுத்த பாயிண்ட்லேயே லோடு எடுத்தாச்சு, போயிட்டுருக்குறோம். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் போகிறோம். ஆர்எஸ்புரம்ன்ட்டு ஒரு ஏரியா டெலிவரி, அதுக்கப்புறம் ஆராதனை முதல் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி ரெண்டுமே முடிச்சு அப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்ச இடையிலே வீடியோ எடுக்க முடிஞ்சால் ட்ரை பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். மண்டபத்துக்கிட்ட வந்துட்டோம். வேப்பமரத்தை தாண்டின மண்டபம் இப்போ வந்துருச்சு. ஆராதனா இங்கே எங்கே வேலை செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அங்கே இறக்கி விட்டுட்டு கிளம்பலாம். இங்கே தான் வேலை செய்வாங்களா இருக்குது. கோக்காளி நிறைய தெரியுது, பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். இந்த ட்ரிப்பு முடிஞ்சு அடுத்த ட்ரிப்பு எடுக்க போயிட்டுருக்கோம். சரிங்களா? கொஞ்சம் கிளார் அடிக்கும், ஏன்னா வெளிச்சம் பின்னாடி அதிகமாக இருக்கனால கோச்சிக்காதீங்க. அடுத்த பிக்கப் எடுக்க போயிட்டுருக்கோம். அதே சேம் இன்ஜினியர் தான், ஒரே ஆள் தான், வேறு யாருது கிடையாது. எடுத்துட்டு நான் உங்களுக்கு ரெண்டு விட வேறு ஒன்றும் இல்லை. எம்ஜி ரோட்டில் மரம் எடுத்துகிட்டு சாயப்பட்டறைங்கிற ஒரு ஏரியா போகணும், அவ்வளோதான். அந்த ஏரியா போயிட்டு அங்கே போய் சாயப்பட்டறையில் போய் இறக்கி விட்டோம்னா அடுத்து இன்னொரு நடை இருக்குது. மொத்தம் ஒரே ஆளுது 3 நடை. அதில் இப்போ 2வது நடைக்கு போயிட்டுருக்குறோம். சரிங்களா? 2வது நடைக்கு போயிட்டுருக்குறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் கேமரா வந்து ஒரே ஒயிட்டாக தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஓகே, ஓகேங்களா? நம்ம போய் அதை எடுத்துகிட்டு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதான் அந்த சைட்டு. இங்கே இருந்து மரம் ஏற்றிட்டு போய் இன்னொரு பக்கம் இருக்கணும், அதையும் காட்டுறேன். சைட்டுக்கு பக்கத்தில் சந்துக்குள்ளே இந்த லோடு ஏற்றிட்டு இருக்கிறேன். இப்போ சைட்டு முன்னாடியே இருக்குது. அதுக்கு ஒட்டின மாதிரி சந்தில் இந்த லோடு எங்கே போகுதுன்னா சாரக்கேரு சாயப்பட்டறைன்னு ஒரு ஏரியா போகுது. அங்கே போய் அன்லோட் இறக்கி விட்டுட்டு ரிட்டன் ஷெட்டுக்கு போகிறதா இல்லை அடுத்த நடை இருக்காங்கிறது பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஸ்பாட்டிங் அன்லோட் டெலிவரி பாயிண்ட்டு இங்கே இறக்கிட்டு இருக்கிறோம். இந்த மேலே இந்த பேட்டெல்லாம் இறக்கிட்டாங்க, கம்பெல்லாம் இறக்கணும் முடிஞ்சு. அது வண்டி காலி ஆனோன்னு அடுத்த சவாரி அரவக்குறிச்சி கிளம்புறோம். அரவக்குறிச்சி போய் இங்கேருந்து பிளேட் எடுத்துகிட்டு அரவக்குறிச்சி போகணும். போயிட்டு அங்கேயும் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த டெலிவரி கிளம்பியாச்சு. இந்த பிளேட் ஏற்றிருக்காங்க, அரவக்குறிச்சி போகணும். அடுத்து ஜேவிஎஸ் டெக்ஸில் இன்னொரு லோடு ஏற்றிட்டு 2 சேர்த்து அரவக்குறிச்சியில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு ரிட்டன் வந்துட்டால் முடிஞ்சு இன்றைக்கி வேலை. டைம் ஃபினிஷ். அவ்வளோ இறக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ இருக்குது. அதை இறக்கி முடிச்சிட்டாங்கன்னா கிளம்பலாம் நம்ம. ஹலோ வாரியர்ஸ், ஒரு வழியா இல்லை இதுவுமே முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. மணி இப்போ 8 ஆச்சு. ஆனால் 1 மணி நேரம் வந்து ஆல்ட்டு போட்ட ஒரு இடத்துல வந்து அங்கே வீடியோ பண்ண பார்த்து லைட் செட்டப் ஒழுங்காக இல்லை. அதனால் வீடியோ எடுக்க முடியல. எண்ட் ஆஃப் த வீடியோ. நாளைக்கு ஃபுல் வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் 11 மணிக்கெலாம். டாடா பை பை, see you வாரியர்ஸ். இனிமேல் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். வாரத்தில் 1 நாளுங்கிற மாதிரி டெய்லியும் சொல்லிட்டு இருந்தேன். 2 நாளைக்கு ஒருக்கன்னு இப்போ நான் வாரத்தில் 1 நாளுங்கிறேன். வரும் இனிமேல் 2 நாளைக்கு ஒருக்கா வரும், வாரத்தில் 1 நாள் வரும். டாடா பை பை, see you. ஜெய்ன்னு சொல்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நம்ம இனிமேல் அதை யூஸ் பண்ணணும். ஓகே, டாடா.